இப்படி செஞ்சால் 10 சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சுவையில் ஒரு தாடி செஞ்சு கொடுங்க. அதுக்கு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு நல்லா கழுவி எடுத்து 2ஆக கட் பண்ணி நீட்டு கம்பியில் சொருகி எடுத்து நெருப்பில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுட்டு எடுத்துக்கங்க. சுட்டு எடுத்ததுலேயே ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அதோட மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் கூடவே இஞ்சி எல்லாத்தையும் வதக்கி எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு 10 முந்திரி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து சோம்பு, சீரகம், பட்டை, பிரிஞ்சலை, கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சது. இதோட ஒரு வெங்காயம், 2 தக்காளி கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கூடவே கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோட சுட்டு கட் பண்ணி வச்சுருந்தா கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து கூடவே அரைச்செடுத்த தேங்காய் விதையும் சேர்த்து கலந்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு திறந்து எடுத்திங்கன்னா மணக்க சுவையான சைடிஷ் ரெடி.